ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி காலை ஆராதனையிலே பங்கு பெற உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். கர்த்தரை ஆராதிப்பதற்கும் அவருடைய வசனத்தை கேட்பதற்கும் ஆயத்தத்தோடு நாம் காத்திருக்கிறோம். இந்த ஆராதனை நிகழ்ச்சியை யூடியூப், ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துக்களை சொல்கிறோம். நீங்களும் இந்த ஆராதனையை பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு கேட்கிறோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய உள்ளத்தை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய கிருபைக்காக கிட்டி சேர்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களை கடந்த காலமெல்லாம் போஷித்து பராமரித்து நடத்தி வந்திருக்கிறீர். இந்த நாளிலும் ஆலயத்துக்கு போக முடியாவிட்டாலும் வீட்டிலிருந்து இந்த ஆராதனை நிகழ்ச்சியிலே பங்கு பெற எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை வேளையிலே உம்மை அதிகமாக அறிந்து கொள்ள, உடைய வல்லமையால் தொடப்பட, சுத்த மனசாட்சி, நல் மனசாட்சி, சுத்த இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க நாங்கள் எங்களை தருகிறோம். இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசும் இயேசு இரட்சகர் மூலமாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். நாம் ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? முதலாவது பாடலாக கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோமா? ஆமென் ஜீசஸ். எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தரை பாடுவேன். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் அதிசயமான தேவன். நம்முடைய மத்தியிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் அதை போலவே செங்கடலை இரண்டாக பிளந்தது போலவே ஆண்டவர் செய்வார். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்த தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். அவர் நம் மத்தியிலே நம் நடுவிலே செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். அற்புதம் செய்பவரே, அவர் அதிசயமானவரே, அற்புதம் செய்பவரே, அவர் அதிசயமானவரே, யுத்தத்திலே வல்லவரே, உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, யுத்தத்திலே வல்லவரே, உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. கர்த்தரை பாடுவே. கர்த்தரே என் பலன், என் கீதமுமானவர், அவரை நான் உயர்த்துவேன், துதி கீதங்களால் ஆண்டவரை பாடுவேன். ஆண்டவர் நம்முடைய பலனாயிருக்கிறார், நம்முடைய கோட்டையாயிருக்கிறார், நம்முடைய துருகமாயிருக்கிறார். இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஆமென். தாவீதுக்கு தேவன் பலனாயிருந்தார், நமக்கும் தேவன் பலனாயிருப்பார், பலத்தை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தரே என் பலன், என் கீதமோ மாணவர். சொல்வோமா? கர்த்தரே என் பலன், என் கீதமோ மாணவர், அவரை நான் உயர்த்துவேன், துதி கீதங்களால் பாடுவேன், அவரை நான் உயர்த்துவேன், துதி கீதங்களால் பாடுவேன். கர்த்தரை பாடுவேன். ஆமென்.
அன்று மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின தேவன் பாடுகிற ஒவ்வொருவர் மத்தியிலும் ஒவ்வொருவர் நடுவிலும் ஆண்டவர் கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுவார். பாடும் பொழுது ஒரு பெரிய விடுதலை தேவன் நமக்கு தருவார். இணைந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. நமக்காய் சிலுவையில் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த தேவன் நமக்காய் எல்லாவற்றையும் செய்வார். ஆமென். மாறாவின் தண்ணீரையும் அன்று மதுரமாய் மாற்றினார். மாறாவின் தண்ணீரையும் அன்று மதுரமாய் மாற்றினார். கசந்து போன என் வாழ்வினையும் இன்று களிப்பாய் மாற்றுவார். கசந்து போன என் வாழ்வினையும் இன்று களிப்பாய் மாற்றுவார். கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் குதிரையும் குதிரை வீரனையும் தள்ளினது போல நமக்கு எதிராக இருக்கிற எல்லா கோட்டைகளையும் எல்லா காரியங்களையும் தேவன் தள்ளுவார், முறியடிப்பார் நமக்காய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். நன்மை செய்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி பாடுவோமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஜீசஸ். எல்லாரும் கைகளை தட்டி ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளைகளிலும் நம்மை நடத்துகிற தேவன் நமக்கு உண்டு. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும். ஆமென். எல்லா நேருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கிலே நடந்த வேளையிலே ஆண்டுடைய கரம் நம்மை தாங்கும். ஒருவேளை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நமக்கு உண்டு.
ஆண்டவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாமல் என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆமென். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லாரும் அப்படி எழுந்திருந்து இவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நீர் தூயாதி தூயவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, நீர் மகிமை மாட்சிமை நிறைந்தவர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் முழு இருதயத்தோடு துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா ஜீசஸ். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர் நீர் அல்லவா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. எல்லாரும் சொல்லுவோமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் தழும்புகளாலே சுகமாக்குற தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை சுகமாக்குவார். பாடும் பொழுதே ஒரு பெரிய விடுதலை தேவன் நமக்கு தருவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது,
அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படியாக நம்மை குணமாக்குற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. தழும்புகளால் குணமாக்குற தேவன். ஆமென். தழும்புகளால் சுகமாக்குவேன் என்றவர் நீர்தானே இயேசையா. தழும்புகளால் சுகமாக்குவேன் என்றவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டுடைய கிருபை மாத்திரமே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டுடைய கிருபை. அந்த கிருபைக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. அன்பானவர்களே, சங்கீதத்திலிருந்து நாம் சில வசனங்களை தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு ஆராதனையிலும் சங்கீதத்தை வாசித்து நாம் தியானிப்பதுண்டு. இது பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே இந்த வழக்கம் ஆராதனை முறைமைகளுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீத புத்தகம் ஒரு முக்கியமான புத்தகம், அநேகர் விரும்பி படிக்கும் புத்தகம். ஏனென்றால் சங்கீத புத்தகத்தில் நம்முடைய எல்லா உணர்ச்சிகளையும் நாம் பார்க்க முடியும். சோர்ந்து போனதை தாவீது அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். தைரியமாயிருந்ததை சொல்லுகிறார், பயப்பட்டதை சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய உணர்ச்சிகளை சங்கீத புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். நீங்களும் கூட அடிக்கடி சங்கீத புத்தகத்தை வாசிக்கலாம். இப்பொழுது ஒரு சங்கீதத்தை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சங்கீதம் 23. சங்கீதம் 23 683 பக்கத்தில் இருக்கிறது. நம்மில் அநேகருக்கு இந்த சங்கீதம் மனப்பாடமாக தெரியும். இருந்தாலும் நீங்கள் பைபிளில் அந்த பக்கத்தை எடுத்துட்டு புதுசாக படிக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள். என் கூட சேர்ந்து எல்லாம் நல்ல சத்தமாக வாசிக்கலாம். ஆலயத்தில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு நமக்கே நல்லா கேட்குற மாதிரி நல்ல சத்தமாக வாசிக்கலாம். என்னோட சேர்ந்து வாசிப்பீங்களா? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை
புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எத்தனை இடம் நாம் வாசிருந்தாலும் சொல்லி பார்த்தாலும் இந்த சங்கீதம் எப்பொழுதுமே புதிதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் தாவீது அரசன் அவர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஒரு பொறுப்பிற்குள் வருவதற்கு முன்பதாக ஆடுகளை தான் மேய்த்து கொண்டிருந்தார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவரை அவர் நேசித்தார். ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தில் தான் வாழ்ந்தார். அதைத்தான் இந்த சங்கீதத்தின் வார்த்தையிலே நாம் கவனிக்கின்றோம். இந்த சங்கீதம் ரொம்ப பாப்புலர், ரொம்ப தெரிந்த சங்கீதம். அநேகமாக கிறிஸ்தவர்களில் 150 சங்கீதங்களில் இந்த சங்கீதத்தான் முதலாவது கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த சங்கீதத்தை தான் அதிகமாக யோசிக்கிறோம். இந்த சங்கீதத்திலே ஏராளமான பாடல்கள் உண்டு. பைபிளிலே 2 பகுதிகள் அநேகமான மக்களுக்கு தெரியும் என்றால், ஒன்று 23ஆம் சங்கீதம், இன்னொன்று கர்த்தருடைய ஜெபம் அல்லது பரமண்டல ஜெபம். இந்த சங்கீதம் ஒரு மெய்ப்பத்துவ கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆடு மேய்ப்பன், ஒரு உறவு இருக்கிறது. அந்த ஆட்டிற்கு வரக்கூடிய எல்லா தேவைகளையும் எப்படி மேய்ப்பன் சந்திக்கிறார். இன்னொன்று இந்த சங்கீதம் சாம் ஆர் சாங் ஆஃப் பிரசன்ட் டென்ஸ், நிகழ்கால சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ரொம்ப சுருக்கமாக சொன்னா கர்த்தர் என் மேய்ப்பர், கர்த்தர் என் மேய்ப்பர். இந்த சங்கீதம் நிகழ்காலத்தை அதிகமாக எடுத்து காட்டும் சங்கீதமாக இருக்குது. இன்னொன்று இந்த சங்கீதம் பர்சனல் சாங். பர்சனல்னா தனிப்பட்ட. இதில் பாருங்க, என்னைக்காவது நீங்கள் உட்கார்ந்து அதை கவுண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? என்னை நான் 16 இடங்களில் வருகிறது. 6 வசனங்களில் 16 இடங்களிலே பர்சனல், என், நான், என்னை, இதே போல வார்த்தைகள். ஆகவே நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரோடு கூட பர்சனல், நல்ல தனிப்பட்ட விடாத ஒரு உறவு, ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். நாம் சில சமயங்களிலே நம்முடைய ஜெப வாழ்க்கையில் சோர்ந்து போகலாம். நமக்கு உற்சாகமே இல்லாது போல நமக்கு தென்படலாம். உணர்ச்சி பூர்வமாக ஆண்டவரை நேசிக்கிறோமா என்ற கேள்வி இருக்கலாம். அந்த சமயத்தில் இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். ஒரு 5 நிமிடங்கள் வாசித்து விட்டு அமைதியாக இருக்கலாம். அதே போல ஒரு 5 நிமிடங்கள் செலவழிக்கலாம். இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எப்படி தியானிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தை 1வது வசனத்துல, முதல் வசனத்துல யார்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு? கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார். இதை பல விதமா யோசிக்கலாம். கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார் இன்னொருத்தட்ட சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். நாமே கூட சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ஆண்டவர்கிட்டே சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். 3 விதமாக யோசிக்கலாம். 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா அதுல ஒரு திருப்பத்தை பார்க்கிறோம். தேவன்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சங்கீதங்கள்ல 5 விதமான கம்யூனிகேஷன் தெரியப்படுத்துவதை பார்க்கிறோம். 1, தாவீது தேவனோடு பேசுகிறார், துதிக்கிறார், அல்லது தாவீது தன்னோடே கூடயே உரையாடல் செய்கிறார், பேசுகிறார். என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய், என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று. சில இடங்களிலே மற்றவர்களிடத்திலே சொல்வது போல் இருக்கிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும், சாட்சி போல சொல்லலாம். 4வது, ஏதாவது ஒரு சில இடங்களிலே மற்றவர்கள் நம்மோடு பேசுவது போல் இருக்கிறது. 5வது, நாம் முதலாவது தேவனோடு, தன்னோடு, மற்றவர்களோடு, மற்றவர்கள் நம்மோடு, இப்படி வித்தியாசமான ஒரு கம்யூனிகேஷனை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த சங்கீதத்திலே 3 காரியங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன்.
கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் குறைவுபட மாட்டேன். எனக்கு தேவை வரலாம், ஆனால் நான் குறைவுபட மாட்டேன். அதான் அந்த வார்த்தை. நல்லா பார்த்தீங்கன்னா நான் என்ற வார்த்தை நிறைய முறை வருது. நீங்கள் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. இதில் நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னோடு கூட இருந்தார், இருப்பார்ல, என்னோடு கூடவே இருக்கிறார். அவர் கூட இருக்கும்போதே எனக்கு தேவை வரலாம், ஆனால் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், குறைவுபட மாட்டேன், எனக்கு குறைவு வராது. ஆனால் எனக்கு தேவை ஆண்டவர் நிச்சயமாய் சந்திப்பார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். யார் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிறார்களோ, எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே சார்ந்து வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ், ஆழமான நம்பிக்கையின் அறிக்கையை சொல்ல முடியும். நான் தாழ்ச்சி அடையேன். 4ஆம் வசனத்தில் பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். முதல்ல நான் தாழ்ச்சி அடையேன், 4ஆம் வசனத்தில் நான் பயப்படேன். நம்ம எல்லாருக்கும் பயம் இருக்கலாம். இப்போ பாருங்க, இந்த COVID-19 கொரோனா நோய், தொத்து நோயினால பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு பயமாக இருந்தது இந்த 2 மாதங்களில். அடுத்து என்ன நடக்கும், எங்கேருந்து காசு கிடைக்கும்? ஆனால் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவையெல்லாம் அற்புதமாய் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதிய விதத்திலே சந்தித்து கொடுத்திருக்கிறார். நம்ம எதிர்காலத்தை குறித்து பயம் வரலாம், தீங்கை குறித்து பயம் வரலாம், ஆனால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். இந்த சங்கீதத்தில் 2 இடத்துல தேற்றி என்று இருக்கிறது. தேற்றினா ஆற்றி, அதாவது ஆறுதல் தேறுதல், ஆறுதல் தேறுதல். சோர்ந்து போய் விடுகிறோம் அல்லது துக்கமாகி விடுகிறோம், ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார், ஆத்மாவை தேற்றுகிறவராயிருக்கிறார். கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. கடைசியா நாம் பார்க்கிறோம் 6ஆம் வசனத்திலே, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கவனிச்சிங்களா? இதுக்கு பேர் சீக்வன்ஸ்னு சொல்றது. சீக்வன்ஸ்னா எப்படி வரிசையா இருக்குது, ப்ரோக்ரஷன், எப்படி ஒன்றுக்கு மேலே இன்னொன்று அடுத்தடுத்து வருகிறது. நான் தாழ்ச்சி அடையேன், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த வாக்கியம் தேவனுடைய பிரசனத்தில் நித்தியத்தில் உள்ளதையும் குறிக்கலாம். இந்த உலகத்தில் ஆண்டவருடைய ஆலயத்தில், ஆண்டவருடைய சபையில் தொடர்ந்து தங்கியிருப்பது. இப்பொழுது ஒரு இடைவேளை போல சில வாரங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டது. நாம் எங்குமே போக முடியாமல், ஆலயத்துக்கு கூட போக முடியாமல். சபை என்பது ஆலயத்தை விட மேலானது. ஆலயம் சபை கூடு வருவதற்காக இருக்கிறது, சபை ஸ்தாபனமும் உதவி செய்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் திருச்சபை அது ஆலயம் என்ற கட்டடத்தை விட, அமைப்பை விட, ஸ்தாபனத்தை விட மிகவும் உயர்ந்தது, பெரியது. நீங்கள் ஆண்டவருடைய சபையில் அங்கமாயிருக்கிறீர்களா? நீங்கள் ஆண்டவருடைய சபையை நேசிக்கிறீர்களா? நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சங்கீதத்தை அடிக்கடி இன்னைக்கு சொல்லி பாருங்க, பல முறை சொல்லி பாருங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு மதிய உணவு சாப்பிடும்போது கூட ஒரு சின்ன ஜெபம், சோத்திர ஜெபம் செய்யலாம். அதையும் செய்யலாம். கொஞ்ச நேரம் அமைதிப்படுத்தி 23ஆம் சங்கீதத்தை சொல்லிட்டு அப்புறம் சாப்பிடலாம். எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே கொண்டு வர முடியும் என்று யோசிக்கலாம். அல்லது இரவிலே படுக்க போகும்போது இந்த சங்கீதத்தை சொல்லலாம். காலையில் எழுந்த உடனே நின்று இந்த சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்லலாம். இந்த வாரம் அதை முயற்சி செய்றீங்களா? கர்த்தர் இந்த சங்கீதத்தின் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே ஆச்சரியமாக ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார், போஷித்து வருகிறார், நம்மை நடத்தி வருகிறார். மார்ச் மாதம் முதல் வாரத்தில் இப்படிலாம் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய அளவு மாற்றம், அநேக கேள்விக்குறிகள், பயங்கள், கலக்கங்கள், சுற்றி கேள்விப்படுகிற செய்திகள் பார்க்கும்போது நமக்கு வந்தால் என்ன பண்ணுவது? உலகம் முழுவதிலும் 206 நாடுகளுக்கு மேலே உள்ள உலகம் முழுவதிலும் இந்த வியாதி பாதித்திருக்கிறது. எல்லாம் நின்று விட்டது, ஸ்தம்பித்து விட்டது, போக்குவரத்தே இல்லை.
இப்படி இருந்தால் என்ன ஆகும்? எப்போ திறப்பாங்க? திறந்தா 2ஆம் முறை வருமோ? நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறேன். என் கூட சேர்ந்து நத்தமாக சொல்லுங்க. ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி சொல்கிறேன். ராஜா உமக்கு நன்றி சொல்கிறேன். பிதாவே உமக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறேன். முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி சொல்கிறேன். முழு ஆத்மாவோடு உமக்கு நன்றி சொல்கிறேன். ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை போஷித்தீர். நான் சொல்ற வார்த்தையை திருப்பி சொல்றீங்களா? என்னை போஷித்திருக்கிறீர், என்னை பராமரித்திருக்கிறீர், என்னை பாதுகாத்து வருகிறீர், என்னை நடத்தி இருக்கிறீர், எப்பொழுதும் என் மேல் நினைவாயிருக்கிறீர். உடைய மாபெரும் அன்பை இந்த வேளையிலே நான் உணர்கிறேன். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி சொல்லுகிறேன். நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறிய கவியை நான் பாட போகிறேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஒரு அழகான ஆழமான பொருளுள்ள சிறிய வாக்கியங்கள். அந்த வாக்கியத்தை பாடும்போது நம்முடைய நன்றி ஆண்டவரிடம் பாடல் வழியாக தெரியப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புகிறோம். அதற்கு முன் சில காரியங்களை நான் உங்களுடன் சொல்ல விரும்புகிறேன். இந்த விசேஷித்த நாட்களிலே நாம் எதிர்பார்த்திராத, இதுக்கு முன் நடந்திராத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். தேவன் எல்லாரையும் வீட்டுக்குள் போக சொல்லிவிட்டார். கதவை பூட்டி வெளியே வராதிங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டோம். பல முறை இந்த வாக்கியங்கள், வீட்டிற்குள்ளே இருங்கள், தனித்திருங்கள், வெளியே செல்லாதீர்கள், இந்த வாக்கியங்கள்லாம் பார்த்தோம். இப்படி ஆண்டவர் நம்மை இன்னொரு சூழ்நிலைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். உலகம் எங்கிலும் நடக்கிறது. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்னால் உள்ள ஒரு முக்கியமான அடையாளம். அடுத்து இதை போல உலகத்தின் பெரும் பகுதிகளை பாதிக்கக்கூடிய அடையாளங்கள் வரலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம், மார்க்கு 13, லூக்கா 21, லூக்கா 17 இந்த அதிகாரங்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்று. ஆகவே அதை குறித்து நாம் கவனமாக எச்சரிப்பாக இருக்க வேண்டும். அந்த வசனங்களிலே ஆண்டவர் சொல்கிற ஒரு முக்கியமான வார்த்தை, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், காத்திருங்கள். நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளையும் முழுமையாய் நீங்கள் செலவழிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளையும் சீக்கிரத்திலே முடிவு வந்து விடலாம். இது ஒரு பயத்தில் அல்ல, நல்ல தெளிவான எண்ணத்தோடு கூடிய ஆயத்தத்தில். இன்றைக்கு நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலிருந்து கவனிக்க போகிறோம். போன வாரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். வீடு என்ற தலைப்பில் ஆண்டவர் நம்ம எல்லாம் வீட்டுக்கு திரும்ப சொல்கிறார். திரும்பி இருக்கிறோம். ஹோம் கம்மிங் என்ற வார்த்தையை சொன்னேன். ஹோம் கம்மிங். ஹாஸ்டலில் இல்லைன்னா தூர இடத்துல வேலை செய்கிறவங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க எப்படி நடப்பாங்க? ஹோம் கோயிங் நடப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஒரு குடும்பத்தின் அங்கத்தினர் எல்லாம் வீட்டுக்குள்ள கட்டாயமாய் பத்திரமாய் இருக்க வேண்டிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டது. இதிலே பாதிப்பு அநேகருக்கு பயங்கரமான பாதிப்பு இருந்தாலும் ஆண்டவர் குடும்பமாய் தொடர்ந்து ஒரே இடத்துல இருப்பதற்கு உதவி செய்திருக்கிறார். ஏனென்றால் குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்தாபனம், ஒரு அமைப்பு, சமூக அமைப்பு.
ஆகவே மக்கள் குடும்பத்தோடு அதிக நேரம் செலவழிக்கவில்லை. ஆண்டவர் அறிந்தவர் குடும்பமாக சேர்ந்து என்னை தேடவில்லை என்று ஆண்டவர் நம்ம எல்லாரையும் வீட்டிற்கு திரும்ப பண்ணியிருக்கிறார். அன்று அறியாத நிறைய பேரை கூட வீட்டுக்கு திருப்பி இருக்கிறார். அங்கும் அந்த குடும்பத்தின் இல்லறத்தின் ஒரு விசேஷ கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் குடும்பமாக கர்த்தரை மையப்படுத்த வேண்டும், குடும்பமாக ரட்சிக்கப்பட வேண்டும், குடும்பமாக மனம் திரும்ப வேண்டும், குடும்பமாக தேவனை ஆராதிக்க வேண்டும், குடும்பமாக வீட்டாராக ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே நாம் ஜெபத்தை பற்றி கவனித்தோம். மீண்டுமாய் வேகமாக அதை ரிவைஸ் பண்ணிக்கொள்வோம். 160, 161 பக்கம் உங்களுடைய பைபிளில் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் தயவுசெய்து திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அதிகாரத்தில் 1:14, 1:25 போன முறை சொன்னதை நான் மீண்டுமாய் நினைவுபடுத்த விரும்புகிறேன். எப்பொழுதும் நாம் கேட்டதோடு நிறுத்தக்கூடாது, கேட்டதை நினைவூட்டி பார்க்க வேண்டும். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? நினைவூட்டி. ஊட்டுதல் என்றால் போஷித்தலில் வரக்கூடிய ஒரு வார்த்தை, ஊட்டி விடுதல். நினைவை மீண்டுமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து உங்களுடைய மனதிற்கு ஒரு போஷிப்பை கொடுக்க வேண்டும். இப்படி தியானத்தை கடைபிடிக்கிறவர்கள் ஆழமான உறுதியான விசுவாசிகளாக இருப்பார்கள். மேலோட்டமாக வாசிட்டு போறதில்ல, நினைத்து பார்த்து, வாசித்ததை நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே நாம் நினைத்து பார்க்கிறோம். 14ஆம் வசனத்துல ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள், தங்கி இருந்தார்கள்னு 13ஆம் வசனம் கடைசி வார்த்தை சொல்லுது. ஆனா 14ஆம் வசனத்துல தரித்திருந்தார்கள். ஒரு வேத ஆராய்ச்சி அணுகுமுறையின் ரகசியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்க ஒரு அதிகாரத்தை வாசித்த உடனே அதிகாரத்தின் கடைசி வார்த்தைகளை மட்டும் பாருங்க. ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரியும். கர்த்தர் அதோடு கூட உங்களோடு கூட பேசுவார். ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். இந்த வசனத்து பக்கத்துல கீழ்ப்படிதல்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி செல்லுவதற்கு முன்பதாக அவர் சொன்னார், நீங்கள் தங்கி இருங்கள், பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேறும், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமை வந்த பிறகுதான் சாட்சி வித்தியாசமா இருந்தது. சாட்சினா சொல்றது மட்டும் இல்லை, சாட்சி சொல்லும் போது அநேக காரியங்கள் நடைபெற்றது. ஹேப்பனிங்ஸ். இந்த புத்தகம் புக் ஆஃப் ஹேப்பனிங்ஸ், நிகழ்வுகளின் புத்தகம். சாதாரண ஒரு நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி, ஒரு ஆவிக்குரிய நிகழ்ச்சி, சரித்திரபூர்வமான நிகழ்ச்சி. சாட்சி சொல்லும் போதே அற்புத அடையாளங்கள் நடைபெறுகிறது, மக்கள் சுகமாகிறார்கள். ஆகவே ஆண்டுடைய வல்லமை நம்முடைய சாட்சியிலே வெளிப்பட வேண்டுமானால் நாம் ஆண்டவரோடு தங்கியிருக்க வேண்டும், ஆண்டுடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்க வேண்டும், தரித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். 25ஆம் வசனத்துல தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணாங்க. நம்ம வாழ்க்கையில அநேக சூழ்நிலையில தெளிவா தெரியாம இருக்கலாம், ரெண்டும் நல்லதா தெரியலாம். ஆனா அந்த ரெண்டுல எதை தேவனுடைய சித்தம்னு தெரிய கஷ்டம் இருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். அப்ப ஆண்டவரே காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் காட்டுவார். நான் உனக்கு போய்த்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 163ஆம் பக்கம் 2வது அதிகாரத்தை அப்படியே திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ரைட் சைடில் பாருங்க, 46ஆம் வசனத்துல வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. இது வாசிக்கிறோம். ஆனா அப்படி பார்த்தா என்ன அப்படின்னா என்ன, சந்தோஷமா சாப்பிட்றோம்னா அது புரிஞ்சுக்கலாம். கபடம் இல்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி. நீங்க இந்த வாக்கியத்தை வச்சு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் வெளிப்படுத்தினார்னா என்கிட்ட சொல்லலாம், இல்லை உங்களுக்கு தெரியலன்னா ஃபோன் பண்ணுங்க, உங்கள்கிட்ட நான் தனிப்பட்ட விதத்துல சொல்றேன். கபடம் இல்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி. அப்ப பாருங்க, அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்துல ஆழத்துல தனியா இருக்க நம்முடைய அந்தரங்க இடங்கள்ல உண்மையா இருக்கணும், கபடம் இல்லாம இருக்கணும், களங்கமற்றவர்களா இருக்கணும். நாத்தான் வேலை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் கபடம் இல்லாத
ஒரு மனிதன் என்று சொன்னார். மாசற்றவன், கபடம் இல்லாத, நோ கைல், எந்த கலப்படம் களங்கமே கிடையாது, அப்படிப்பட்ட இருதயத்தோடு போஜனம் பண்ணி. அடுத்து நம்ம பார்க்குறோம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் கடைசியில் 34 நான் சொன்னேன், வீடுகள் தங்களுக்கு சொந்தமாக வைத்திருந்த வீடுகளை விற்று அப்போஸ்தலர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது எல்லாரும் பகிர்ந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, இந்த COVID-19 இந்த வீட்டில் இருக்கும் நாட்களிலே நமக்கே தேவைகள் சந்திக்கப்பட முடியாத சூழ்நிலையிலே நம்முடைய சபையிலே முடியாதவர்கள், இல்லாதவர்கள், முதியோர்கள், அவர்களோடு கூட நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறது பகிர்ந்து கொண்டோம். அநேக பேர் தாராளமாக குறிப்பாக சொல்லி கொடுத்தாங்க. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துல, ஈகை ஊழியத்துல அல்லனா கொடுக்கிற ஊழியத்துல பங்கு பெறலைன்னா இந்த வாரத்தை நீங்க பங்கு பெறலாம். தேவையா இருக்கிறவர்களை விசாரித்து அவர்களுக்கு நீங்கள் போஷிப்பு கொடுக்கலாம். அரிசியோ மளிகை பொருளோ வாங்கி கொடுக்கலாம், சபை வழியாய் கொடுக்கலாம், நீங்களாக கொடுக்கலாம். நிறைய பேர் இப்படி தேவையோடு இருக்கிறாங்க. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், புலம்பெயர்ந்த தொழிலாளிகள், அவர்களை கர்த்தர் போஷிக்க வேண்டும் என்று ஊக்கமாக செபிக்கலாம். ஒவ்வொரு சாப்பாட்டு வேலையிலும் அவர்களை நினைத்து கொள்ளலாம். இங்க வீடு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. 5ஆவது அதிகாரத்தில் பாருங்க, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது வீடுன்ற வார்த்தையே இல்லை. கொஞ்சம் யோசித்தோம்னா, அனனியா எல்லாம் வித்துட்டு காணியாச்சுன்னா பொசஷன், அவங்களுக்கு சொந்தமா இருந்தது. சிலது சுதந்திரமா இருக்கு, சிலது சொந்தமா இருக்கு. அதை வேறுபடுத்துகிற வார்த்தை தான் காணியாச்சு. பொசஷன், அவங்களுக்கு சொந்தமானதை வித்து ஒரு பங்கு வச்சுக்கிட்டாங்க, யார்ட்டையும் சொல்ல. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து எங்க இந்த தீர்மானத்தை எடுத்தாங்கன்னா வீட்டில் தான் எடுத்தாங்க. அப்பதான் பார்த்தோம் கபடம் இல்லாத இருதயம். எங்க பாருங்க, அதை மறைச்சு வச்சா அதுதான் கபடம் உள்ள இருதயம். மறைத்து கொண்டாங்க. ஒரு விதம் வச்சுக்குவோம், எல்லாத்தையும் கொடுத்தா என்ன பண்றது, முடிவு பார்த்தீங்களா, மறைத்து போனாங்க. பேதுரு சொல்றாரு, மறைத்து போறாங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு யார் என்ன செய்யறாங்கன்னு. அவருடைய அந்தரங்கத்தை வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது வெளிப்பாடு கிடைக்கிறது, அறிவை உணர்த்தும் வரம் கிடைக்கிறது, வார்த்தை கிடைக்கிறது. பேதுருக்கு ஆவியானவரே பேசினார். பரிசுத்த ஆவியானோட போய் சொன்னாங்க. அவங்க முதல்ல மோசமா இருந்த மாதிரி தெரியல, ஆண்டவர் நேசிக்கிறவங்கள தான் இருந்தாங்க. அப்போஸ்தலர் கூட்டத்தில் சேர்ந்தவங்கள தான் இருந்தாங்க. எல்லாம் கொடுக்கும்போது இவங்களும் கொடுத்தாங்க. ஆனா இவங்க மட்டும் தங்களுக்கு என்று உன்னை வைத்து விட்டு தீமைக்கு ஒருமனப்பட்டாங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கு. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஜெபத்துக்கு ஒருமனப்பட்டாங்க. இங்க ஏமாற்றுவதற்கு ஒருமனப்பட்டாங்க. நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவரை எதிலையாவது வஞ்சித்திருக்கிறோமா? ஆண்டவர் இப்போ ஒருவேளை அந்த மாதிரி பயங்கரமான நியாயத்திற்கு அனுப்பல. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆனாலும் சுத்த இருதயத்தோடும் நல் மனசாட்சியோடும் ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கிறோம் 42ஆம் வசனம், 5:42 கடைசி வசனத்தை பாருங்க. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணாங்க. இப்போ நம்ம ஆலயம்னு சொல்றோம், ஆலயத்துக்கு போறோம் வாரம் ஒரு முறை அல்லது ஜெப நாட்களில் போறோம். ஆனா இங்க 2 இடத்துலையும் நடந்தது. தேவாலயத்துக்கு அல்லது சபை கூடி வருதலுக்கு கண்டிப்பா போகணும், இப்ப போக முடியாத சூழ்நிலை. ஆனா உண்மையிலேயே ஆவிக்குரிய வாழ்க்கை உருவாகிறது வீட்டில் தான் நடக்குது. சபையில நம்முடைய அன்பை ஆண்டவருக்கு காட்டுறோம், பாடல் ஆராதனை என்று மற்றவர்களுக்காக மன்றாடி செபிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், உணர்த்தப்படுறோம், ஒரு விடுதலை கிடைக்கிறது. ஆனா உருவாகுதல் வீட்டில் தான் நடக்குது. அல்லது ஒரு சபை உருவாகுவதற்காக வகுப்புகள், பைபிள் ஸ்டடி, வேத பாடம் அல்லது ஐக்கியம், வீட்டு ஐக்கியம் வைத்தால் அது தவறாம நம்ம பங்கு பெறணும். அங்கு நாம் நல்ல சீஷர்களாய் உருவாக்கப்படுகிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல 9ல பவுல் போனடே நான் சொன்னேன், ஒரு வீட்டில தான் ஒரு மாபெரும் சந்திப்பு நடக்குது, மீட்டிங் பாயிண்ட். அந்த வீட்டில் எந்த தெருவில் அந்த வீடு இருந்தது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் யோசிச்சு பார்க்க, ஆண்டவர் அட்ரஸ்லாம் இவ்வளோ தெளிவாக சொல்றாரு. நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அட்ரஸ் கேட்போம், ஆண்டவர் அட்ரஸ் கொடுக்குறாரு. இந்த ஊர்ல யூதாவின் வீட்டிலே நேர் தெரு எனப்பட்ட தெரு, தமஸ்கு பட்டணத்துல, அங்க நேர் தெருல யூதாவின் வீட்டிலே, அங்க சவுல், தர்சு பட்டணத்தானாகிய சவுல்,
அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். உங்க வீடு ஒருவேளை இந்த மாதிரி ஆகலாம். சில சமயத்தில் ஆலயத்துக்கு வருவதற்கு உடனே ரெடியாக இருக்க மாட்டாங்க. வீட்டில் வந்து விசாரிக்கலாம். அடுத்த கட்டமாக நான் நம்புகிறேன், மாபெரும் எழுப்புதலுக்காக நாம் காத்திருக்கிறோம். வார நாட்களையும் அநேகர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை இவங்க அருமையாக நேசிக்கிறாங்க, உங்களை பார்த்தாலே இயேசுவை பின்பற்றுற மாதிரி தெரிஞ்சு உங்கள்கிட்ட தான் வருவாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க ஆலயத்துக்கும் வரலாம். அப்புறமா அவங்கள சபைக்குள்ளே கொண்டு வந்து உருவாக்கி சொல்லி கொடுத்து ஞானஸ்நானம் கொடுத்து நல்ல சீஷத்துவ பயிற்சி கொடுத்து ஆண்டவருக்காக பயன்படுகிறவர்களாக செபித்து நாம் அவர்களுக்கு உதவி செய்யலாம். இந்த வீடு ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஆலோசனை. மனம் திரும்பின உடனே என்னெல்லாம் செய்யணும்? வீடு ஒருத்தருடையது. அவரை வழிநடத்தின சீஷன் அனனியா, அவர் இன்னொருத்தர் பவுல். இந்த 3 காரியம் பார்த்தீங்களா? ஒரு முக்கோணம் யோசிக்கலாம் நீங்கள். வீட்டில் நெய் சமயத்தில் வீடு இப்படி கூரை மாதிரி போடுவோம், சின்ன வீடு, பிள்ளைகள்லாம் போடுவாங்க. கீழே வந்து யார்? யூதாவினுடைய வீடு. இந்த சைடில் சவுல், தேவனால் தொடப்பட்டவர். இந்த சைடில் அனனியா. உங்கள் வீடு ஒருவேளை இப்படி ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 10:6 கொர்நேலியு, பெரிய ஒரு ஆர்மி ஆபீசர், 100க்கு அதிபதி. அவர் ஆண்டவர் தேவனை தேடுகிறவர், தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர், பக்தி நிறைந்தவர். ஆனால் ஆண்டவராய் இயேசுவை அறியவில்லை. தேவன் அவருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் புற ஜாதியாய், புற வினத்தாராய் இருந்தார். அவர் வந்து இயேசுவை அறியாதவராய் இருந்தாலும் தேவனை நேசிக்கிறவராய் இருந்தார். யூதர் அல்லாதவர்னாலே அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் தேவன் அவரை கவனிக்கிறார். அவருடைய ஜெபங்கள், தர்மங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்திருக்குது. நான் சொன்னேன், ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கணும் தேவையுள்ள மக்களுக்கு. நம்முடைய தர்மங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்கிறது, ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தோல் பதனிடுகிறவன் ஆகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். இங்க தேவதூதன் மூலமா தரிசனம் கொடுத்து தேவதூதன் கொர்நேலிட்ட பேசுறாரு. 3ஆம் வசனத்தை பார்த்தீங்களா? பேர் சொல்றாரு, கொர்நேலியுவே. எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். நமக்கு தெரியாத ஒருத்தர் நம்ம பேரை சொன்னா எப்படி நம்ம பேர் தெரியும்? எதை மாதிரி கொர்நேலியுவை பேர் சொல்லி தேவதூதன் கூப்பிடுறாரு. அங்க வந்து சில வழிநடத்தல கொடுக்கிறார். 10ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல கொர்நேலியா அந்த அனுபவத்தை சொல்றார், திருப்பி சொல்றார். என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. உங்க வீட்டில் நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா, கர்த்தருடைய அன்பை காட்டினீங்கன்னா, தேவன் உங்களோடு கூட பேசும் இடமா உங்கள் வீடு இருக்கலாம். உங்களுடைய வீடுல தேவதூதன் வர்ற ஒரு இடமா இருக்கலாம். உங்களை ஆண்டவர் ஒரு ஆழமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்கிற ஒரு இடமா உங்களுடைய வீடு இருக்கலாம். அடுத்து 11ஆம் வசனத்துல 11, 12, 13 3 வசனத்திலையும் பார்க்கிறோம். 3 மனுஷன் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். பேதுரு சொல்றார். அப்போ கொர்நேலியு சொன்னார், இப்ப பேதுரு சொல்றார். 2 பேரும் நடந்ததை பகிர்ந்து கொள்றாங்க. நம்ம வீட்டில் நடக்கிற தேவனுடைய சந்திப்பு, அற்புதங்கள் நாம் கற்றுக்கொண்டவில்லை. நாம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் பக்தி விருத்தி அடையும். சர்ச்சில் நம்ம சொல்லும்போது சபை பக்தி விருத்தி அடையும். இங்க பேதுரு சொல்றாரு, கொர்நேலியு சொல்றாரு. ஒரு வீட்டிலே தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும், யோப்பா பட்டணத்திலே இருக்கிற பேதுரு என்ற மறுபெயர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு. என்ன செய்யறாருன்னா, கொர்நேலியு கொஞ்சம் மனுஷரை அனுப்பி பேதுரு இருந்த அந்த வீட்டுக்கு போய் அவர்கிட்ட சொல்லி அவரை கூட்டிட்டு வராங்க கொர்நேலியு வீட்டுக்கு. நீங்க மேப்ல பார்த்தீங்கன்னா 2 வெவ்வேறு இடம். அவரை கொண்டு வந்து அப்போ ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை, இன்னொரு திருப்பத்தை கொடுக்கிறார். 12ஆம் வசனத்துல 12ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மரியாளுடைய வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. 5ஆம் வசனத்துல
அநேகமா அங்க சபையார் எல்லாரும் தேவனை ஊக்கமாக, தேவனை நோக்கி ஊக்கத்தோட ரொம்ப இன்டென்ஸா, ரொம்ப சின்சியரா, ரொம்ப அழுத்தமா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. சிறைச்சாலை கதவு திறக்கப்பட சாத்தியமே இல்லாத நிலைமை. ஆனால் செபிக்கும் போது கதவு திறக்கப்படுறது மட்டும் இல்லை, தேவதூதன் வந்து கூட்டிட்டு வர்றாரு. பேதுருவை எடுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி கூட்டி கொண்டு வந்து இந்த மார்க் வீட்டு பக்கத்தில் விட்டுட்டு போறாரு. ஜெபம் பண்ணும்போது போன வாரம் நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? PUS புஷ் என்றால் ப்ரே அன்டில் சம்திங் ஹேப்பன்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா இருக்குன்னு விட்டுறாங்க, அது யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல உள்ள மதுபான கடை, தமிழகத்தில் உள்ள மதுபான கடை எல்லாம் மூடணும்னா எது வரைக்கும் ஜெபம் பண்ணணும்? மூடுற வரைக்கும் ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணா நிச்சயம் என்ன ஆகும்? மூடும். ஏனென்றால் அநேகருடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும். அநேக பெண்கள் விதவையாவது தடுத்து நிறுத்தப்படும். அநேக பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே வன்முறைக்கு உட்பட்டது நிறுத்தப்படும். ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள்ல 7 முறை 10 முறை கூட ஜெபம் பண்ணலாம். பார்க்கணும். அநேக ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க ஒட்டஞ்சத்திரத்தில் நம்ம கிருஷ்ணா தியேட்டர்னு ஒன்று இருந்துச்சு. பல முறை ஜெபம் பண்ணியிருக்கோம். கிருஷ்ணா தியேட்டரு அது வந்து மூடணும்ட்டு. அப்போ ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அந்த தியேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் போகாமல் விட்டாங்க. அதை மூடிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? நாம் என்ன ஜெபம் பண்ணுறோமோ அதை செய்வார். ப்ரே அன்டில் சம்திங் ஹேப்பன்ஸ். அங்கே அந்த தியேட்டர் மூடப்பட்டது. இப்பொழுது வெறும் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கு. இப்போ பார்க்குறோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்பதான் தரித்திருந்து ஜெபம் பண்ணணும். அடிக்கடி ஜெபம் பண்ணணும். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரத்தோட ஜெபம் பண்ணணும். இது போல பல இடங்களை நம்ம கவனிக்கிறோம். 16வது அதிகாரத்துக்கு வரும். 2வது மிஷனரி ஜேர்னி, பவுலின் 2வது மிஷனரி பிரயாணம். 15ஆம் வசனத்துல லீதியாள் என்ற ஒரு அம்மா, அவங்க வந்து அப்போஸ்தலர் அவங்க குழுவா போயிருந்தப்ப, என் வீட்டிலே வந்து தங்கிருங்கள் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார். நம்ம பார்க்குறோம், சிலர் வீட்டில் ஊழியக்காரருக்கு இடம் கொடுப்பாங்க. சில வீட்டில் ஒரு தனி ரூம் இருக்கும், ப்ரேயர் ரூம். இன்னொரு ரூம் இருக்கும். எதுக்குன்னு கேட்டால், ஊழியக்காரர் வந்தால் தங்குறதுக்கு எங்கள் வீட்டிலே தங்கட்டும், நாங்கள் பார்த்துக்கிறோம் எல்லாரும். இந்த மாதிரி தான் லீதியாள். அவர் உங்கள் வீட்டில் பவுல் அப்போஸ்தலனையும் அவரோட சேர்ந்தவங்களையும் ஏற்றுக்கொண்டாங்க. அப்புறம் பார்க்குறோம் 34ஆம் வசனத்தில் 16 சிறைச்சாலைக்காரன் ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட போது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். நல்லா இருக்கு பார்த்தீங்களா? உங்கள் வீட்டுக்கு எப்பயாவது ஊழியக்காரங்களை கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா? ஊழியக்காரங்க தங்க வச்சுருக்கீங்களா? அல்லது அவங்களை உபசரிச்சிருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வீட்டுக்கு ஊழியக்காரர் அடிக்கடி வரும்போது நம்முடைய வீட்டில் ஒரு விசேஷ கிருபை உண்டாகும். ஆண்டவரே, செபிக்கிறவர்களே, வரம் பெற்றவர்களே எங்களுடைய வீட்டுக்கு அனுப்பணும். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ப்ரே அன்டில் சம்திங் ஹேப்பன்ஸ். திடீர்னு நமக்கே தெரியாது, ஆயத்தமாக கூட இருக்க மாட்டோம். ஒரு ஆண்டவரால் பயன்படுத்தப்படுற அருமையான ஊழியக்காரர் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வருவார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், நன்மை அது. 18வது அதிகாரத்தில் 7, 8, 189ஆம் பக்கம். அங்கே யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்துக்கு அடுத்ததாக இருந்தது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஆலயத்துக்கு பக்கத்துலேயே வீடு இருக்கும். ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆனால் பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ந்து வர்றவங்க 6 மணிக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. பக்கத்தில் இருக்கவங்க லேட்டாக வருவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நம்ம அறிகிறது வீடு ஏன் ஆலயத்து பக்கத்தில் கொடுத்துருக்காருன்னா, உடனடியாக வரும். ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடியே போகணும். சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன் மாறப்போது இப்பயே தீர்மானம் பண்ணுங்க. அடுத்து ரொம்ப நாட்கள், ரொம்ப வாரங்கள் இருக்காது. எண்ணக்கூடிய வாரங்கள், மாதங்கள் தான் இருக்கும். அப்போ ஆண்டுடைய ஆராதனைக்கு நேரத்துக்கே போகணும், முன்னாடியே போகணும். பாருங்க, ஒரு சினிமா தியேட்டரில் ஒரு காட்சியை பார்க்கறதுக்கு, ஒரு கேமை பார்க்கறதுக்கு நேரத்துக்கு முன்னாடியே போகிறாங்க. நீங்கள் உடனே மனசில் யோசிக்கலாம், எப்பயாவது தானே நடக்குது. அது மாம்ச சிந்தை. ஆண்டவருக்காக வாரத்தில் ஒரு நாள் 2-3 மணி நேரம், 4 மணி நேரமே வச்சுக்கோம், முன்னாடி போகிறது நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னு காட்டுது. நீங்கள் ஆண்டவரை முழு இதயத்தோடு நேசிக்கிறீங்களா, பாதி இதயத்தோடு நேசிக்கிறீங்களா? அனனியா சப்ரால் ஒரு பங்கு தான் வஞ்சித்தாங்க. பார்த்தீங்களா தேவனுடைய நியாய தீர்ப்பு? சபைக்கு சரியாக வராமல் இருந்தாலோ, தொடர்ந்து லேட்டாக வந்தாலோ, நீங்கள் ஆண்டவர் கொடுக்கிறத பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். தீர்மானம் எடுங்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். அடுத்து 20வது அதிகாரத்தில்
பவுலின் ஊழியத்தை நம்ம பார்க்கிறோம். ஐத்தியு 8ஆம் வசனம். மேல் வீட்டில் பவுல் பேசுகிறார். ராத்திரி முழுவதும் பேசிக்கிட்டு இருக்கார். மூலிகை ஜெபம் மாதிரி. அந்த காலத்தில் பவுலுக்கு நேரம் கிடைக்காதனால ராத்திரிலாம் மேல் வீட்டில் கூட்டம் ஜாஸ்தி. ஐத்தியை பற்றி சொல்லும்போது அவன் தூங்கிட்டான், மெசேஜ் கேட்கும்போது தூங்கிட்டான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. அவன் ஒரு தொழிலாளியாக இருந்தான். அந்த இடத்துல நிறையா தொழிலாளிகள் இருந்தாங்க. பகல் முழுவதும் வேலை செய்துட்டு எப்படியாவது அவருடைய செய்தியை கேட்கணும். அதுதான் என் ஆத்மாவும் மீது எவ்வளவு வாஞ்சியாக இருக்குது. அவன் நான் முழுவதும் வேலை செய்யல, களைப்பில் இடம் கிடைக்கல, ஜன்னலில் தான் உட்காந்துருந்தான். அவன் விழுந்துட்டான் மேலேருந்து. பாருங்க, அவன் மரித்து போனாலும் அவன் உயிரோடு எழும்பக்கூடிய வல்லமை வீட்டில் தான் நடைபெற்றது, வீட்டு அருகே. 20ஆம் வசனம் நான் ஒருமுறை குறிப்பிட்டேன். 20:20 அப்போஸ்தலர் 20:20 பிரயோஜனமானவர்கள் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. சர்ச்சில் நம்ம போகிறோம், ஆராதனை, ஐக்கியம், தேவனுடைய வார்த்தை, சவால்கள், அபிஷேகம் எல்லாம் இருக்கு. ஆனால் வீட்டில் விசாரித்து சொல்லி கொடுத்து சீஷராய் உருவாகிறது வீட்டில் அதிகமாக நடைபெறணும். பவுல் பாருங்க, வீடுகள் தோறும் போய் ஒரு டியூஷன் வாத்தியார் வீட்டில் போய் சொல்லி கொடுக்குற மாதிரி. ஆனால் இதே பவுல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தில் வீடுகள் தோறும் போய் ஆளை இழுத்துட்டு கட்டி கொண்டு போனார். எவ்வளோ பெரிய மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ வீடுகள் தோறும் எதுக்கு போனார்? அவங்கள உற்சாகப்படுத்த, அவங்களை விசாரிக்க, அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க போனார். கடைசியாக நம்ம பார்க்குறோம் 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கப்பல் சேதத்துக்கு பிறகு மெலித்தா தீவிலே வந்தாங்க. 28-23 அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலிருந்து இயேசுவுக்கு கிடைத்த விசேஷங்களை அவர்களுக்கு போய்த்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். அவருடைய ஊழியம் கடைசியா வீட்டில் இருந்து முதல் வீடுகளும் போனாரு. இப்போ வீட்டில் இருக்காரு, வெளியே போகக்கூடாதுட்டாங்க சட்டத்தின்படி. வீட்டு காவல். நிறைய பேர் வந்தாங்க. எல்லா சூழ்நிலையிலையும் தேவன்தான் சர்வ வல்லவர். அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போதித்து விளக்கி சொல்லி விஸ்தரித்து பேசினார். உங்கள் வீடு அநேகருக்கு வேத வசனங்களை விளக்கி சொல்லும் இடமா இருக்கிறதா? கடைசியாக வீட்டிலே 2 வருஷமாக தங்கி முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். அருமையானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முடிகிற அந்த கடைசி வாக்கியங்களில் வீடு இருக்கு. உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு யோசிப்பார். இங்கே காணப்பட்டது நான் படித்ததெல்லாம் யோசித்து பாருங்க. உங்களுடைய வீட்டை ஆண்டவர் ஒரு முக்கியமான இடமாக மாற்ற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் இடமாய், போதிக்கிற இடமாய், மென்டரிங் உதவி செய்து ஆலோசனை கொடுக்கிற இடமாய், அற்புதங்கள் நடக்கும் இடமாய், அங்கு சமூக சேவை, தொற்கால் வீட்டை போகிறாங்க, சமூக சேவை செய்யும் இடமாய் இருக்க வேண்டும். அதற்கு தான் சபை இருக்கிறது. சபை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட விசுவாசிகளை கொண்ட ஒரு ஐக்கியம் தான் சபை. ஆலயம் சபை கூடி வருவதற்கு உதவி செய்யுது. கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவர் திறப்பார். ஏன் திறக்கலைன்னா நிறைய காரணம் இருக்குது. வியாதி பரவுதல் இன்னும் நிற்கலை. ஆனால் இப்படி யோசிக்கலாம், நம்ம இன்னும் சரியாக ஆயத்தமாகிற போல் ஆண்டவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம், இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். ரெடி ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் சபையை திறந்துடுவார். ஆண்டவர் தரங்கன்னு ஜெபம் பண்ணுறோம். அதோட கூட எப்படி ஜெபம் பண்ணலாம்? ஆண்டவரே, இன்னுமா நான் ஒப்பு கொடுக்குறேன், இன்னும் என்ன செய்ய விரும்புகிறேன், நான் ஒப்பு கொடுக்குறேன். திடீரென்று ஆண்டவர் திறந்து விடுவார். திறந்து விட்ட உடனே பெரிய ஊழியங்கள் நடைபெறும். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, கிருபை இந்த ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் மீது பரிசுத்த ஆவி ஊற்றப்பட, கேட்டுக்கொண்டவர்கள் விசுவாசிக்க, கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அநேக மாற்றங்களை பார்க்க தேவனுடைய வல்லமையினால் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் ஜெபிக்கும் போது பிசாசுகள் ஓடி போக, அவர்கள் ஜெபிக்கும் போது வியாதி சுகமாக, அவர்கள் ஜெபிக்கும் போது அற்புத அடையாளங்கள் நடைபெற, அவருடைய வீடு அநேகரை கர்த்தருக்குள் கொண்டு வந்து வளர்க்கும் இடமாய் மாற ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்.
நீர் ஆலயத்தை திறக்கும் நாளுக்காக ஆவலோடு காத்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, சீக்கிரமாய் வாரும். உமக்காய் காத்திருக்கிறோம். நாமத்திற்காக துன்பப்படுகிற மக்களை திடப்படுத்தும். ஆண்டவரே, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே சுகமாக பாதுகாக்கப்பட செபிக்கிறோம். நீர் காற்றையும் கடலையும் அதட்டினீர். கொரோனா நோயினால் நடக்கும் பரவுதலை நிறுத்தும், பாதிப்பை நிறுத்தும். மிகுந்த சுகம் தேசங்களிலே உண்டாகட்டும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.